बोला पुंडलीकावरते हरि विठ्ठल समसरण सरोजो शार्द्र नीलांबुदापम जगन निहित पाण्यो मण्डनो मण्डनानम तरुण तुलसी माला कंधरो कंदनेत्रो सदय धवलहासो विठ्ठलं चिन्तयामि समचरण सरोजम சாங்கிர நீலாம்புதாபம். சமச்சரண சரோஜம் அப்படின்னா தாமரை மாதிரி ரெண்டு பாதங்களா. அந்த பாதங்கள் எதுக்கு மேல நிக்குதுன்னா ரெண்டு செங்கலுக்கு மேல நிக்குதான். எதுக்கு அப்படி சொல்றேன்னா, தாமரை அவ்வளவு சாஃப்டான பாதங்கள் செங்கலுக்கு மேல நின்றுட்டு இருக்காராம். ஜெகன நிகிதபானம் மண்டனம் மண்டனானாம் அப்படின்றார். அப்படியே காலில இருந்து மேல வரும்போது இடுப்புல அப்படி ரெண்டு கைய வச்சுண்டு அழகா அப்படி நிக்கிறாராம். மண்டனம் மண்டனானம், செஸ்ட் ஃபுல்லா வந்து அவ்வளோ நகைகள் போட்டிருக்காராம். கழுத்துல அடுத்து மேல வரார். தருண துளசி மாலா கஞ்சரம் கந்தநேத்திரம் அப்படின்றார். தருண துளசி மாலானா அவ்வளோ எலசான துளசிகளாம். நிறைய பேர் இந்த பெரிய பெரிய துளசி போடுவாரா, பாண்டரங்கனுக்கு போடுவா பார்த்தீங்கன்னா சின்ன 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 எலசா அப்படிப்பட்ட துளசி மாலைய கழுத்துல அணிஞ்சிட்டு இருக்காராம். சதய தவள ஹாசம் விட்டலம் சிந்தையாடே மேல போனா அவ்வளோ அழகா அழகா இருக்கிற பாண்டரங்கனோட மெர்சிஃபுல் லாஃப் அப்படின்றார். மெர்சிஃபுல் ஸ்மைல் அப்படின்றார். அதாவது எப்படின்னா கருணையே வடிவான அவ்வளோ ஒரு ஒரு அந்த அதை பார்த்தாலே நம்மளுக்கு ஒரு கருணை வரக்கூடிய அப்படி ஒரு அழகான புன்னகை கொண்ட பாண்டுரங்கனை என் மனசு ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கேனே, அந்த பாண்டுரங்கனை நான் இப்படியே நினைச்சிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட சொல்லக்கூடிய சந்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வாகையக்காரர் துக்காராம் அப்படின்னு சொல்லக்கூடியவர். துக்காராம் அப்படின்னு இன்னைக்கு வந்து நம்ம வந்து இங்க இருந்து ஆத்துல இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு கடையை ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு நம்ம வந்து கஷ்டமா யோசிக்கிறோம். நடக்கணும்ன்றதுக்காக 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சுகர் வரக்கூடாதுன்னா நம்ம நடந்துட்டு இருக்கோம். அந்த காலத்துல திருப்பி ஒரு துக்காராம் வந்து ஒரு 17th செஞ்சுரி வாழ்ந்தவர். அந்த காலத்துல தேஹூ அப்படின்னு இன்னைக்கும் பூனேல இருக்கு, பூனேக்கு தாண்டி மகாராஷ்டிரால இருக்கிற ஒரு ஊர் தேஹூ அப்படின்னு. தேஹூல இருந்து பண்டரிபுரத்துக்கு வருஷா வருஷம் நடந்தே, அதாவது 250 கிலோமீட்டர் இருக்கும் தோராயமா. அந்த தேஹூல இருந்து பண்டரிபுரத்துக்கு நடந்தே பக்தாள் எல்லாரையும் சேர்த்துண்டு வாரக்கரி யாத்ரா அப்படின்னு வருவாராம் துக்காராம். இந்த வாரக்கரி சம்பிரதாயத்துக்கு அவாதான் ஃபேமஸ். ஏன் அப்படின்னு கேட்டா, கடைசி க்ஷணம் போற வரைக்கும் கூட தம்பூராவை மாட்டிண்டு பாடிண்டு பகவன் நாமாவை சொல்லிண்டு பண்டரிபுரமே கத்தின்னு சுத்தி வந்துட்டு இருந்தா. ஏன் தேஹூல இருந்து பண்டரிபுரத்துக்கு வரணும் அப்படின்றது வந்து என்ன பண்ணுவா, இது சும்மா நடந்து வருவாளா? பாத யாத்திரான்னு இன்னைக்கு நிறைய பேர் பண்றா. தமிழ்நாடுல இருந்து சென்னையில இருந்து பழனிக்கு போறவா இருக்கா, சபரிமலைக்கு போறவா இருக்கா, 40 கிலோமீட்டர் நடக்கிறவா இருக்கா பெரிய பாதையில. ஏன் இது முக்கியம், இவாள்லாம் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த மராட்டிய மொழியில அபங்கங்கள்னு கொடுத்துருக்கா. இந்த அபங்கம் அப்படின்னு என்னன்னா நிறைய பாகவதா இன்னைக்கு பாடுறா. சின்ன குழந்தையில இருந்து யாரனா பாடுறா. அந்த அபங்கத்தோட அழகே அதுதான். யார் வேணாலும் பாடலாம், எதுவா வேணாலும் பாடலாம். அவளுக்கு அந்த எளிமையா இருக்கிறவாளுக்கு புரியக்கூடிய வகையில எழுதியிருக்கா. ஒரு கார்பெண்டரோ ஒரு சித்தாளோ இவாள்லாம் புரிஞ்சு இவாளும் பகவன் நாமாவா சொல்லணும். பகவன் நாமாக்கு ஜாதி இல்ல, மதம் இல்ல, பகவன் நாமாக்கு எதுவுமே இல்ல. நீ ஆனா பெண்ணா குழந்தையா வயசானவாளா உன்னால இது முடியுமா முடியாத எதுவுமே கவலை இல்ல. அந்த நாமாவை சொல்லணும், அந்த நாமாவை சொல்லறதுல ஒரு உற்சாகம் வரணும் அப்படின்றத எழுதியிருக்காரு. இன்னைக்கான அப்படி ஒரு அபங்கம் பார்ப்போம். துக்காராம் எழுது. நமகே தாவுட்டாவுட்டி होय संसाराची तुटी. நாம கேதா உठा உठी அப்படின்ற பகவன் நாமாவை சேர்த்துக்கிட்டே இரு, சேர்த்துக்கிட்டே இரு, சேர்த்துக்கிட்டே இரு, சேர்த்துக்கிட்டே இரு. சொல்லு நீ. அதாவது என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு, சின்னக்கண்ணன் பாகவதர். நீ ஒரு நாமா சொன்னா உனக்கு ஒரு புண்ணியம் சேருமா.
நீ ஒரு நாமா சொல்லி அதுக்காக 4 பேர் அதை திருப்பி சொன்னான்னா உனக்கு 5 புண்ணியமா சேருமா. ஏன்னா அவளை சொல்ல வச்ச புண்ணியமும் உனக்கு வருமா. அந்த மாதிரி நீ சொல்லு, 4 பேரை சொல்லவை, நீ சொல்லு 4 பேர் சொல்லவை அப்படின்னு நாமா வழியா வர புண்ணியங்களை நாமாவை நீ சேர்த்துக்கிட்டே போ. ஏன்னா போய சம்சாராச்சி துட்டி. நான் முன்னாடி சொல்லும் போது இன்னொரு வாகையக்காரரை பத்தி சொல்லும் போது சொல்லியிருப்பேன், இந்த வாழ்க்கைன்றது ஒரு சைக்கிள், லைஃபும் டெத்துக்கும் நடுவில் ஒரு சைக்கிள். இந்த ஜென்மால பண்ற பாவம், அந்த பாவத்தெல்லாம் சேர்த்து வைப்போம், புண்ணியத்தை பண்ணுவோம், புண்ணியம் பாவம் கழிச்சுட்டு இன்னொரு ஒரு ஜென்மா எடுப்போம், திருப்பி பண்ண பாவங்கள் கழியறதுக்காக திருப்பி புது பாவங்கள், திருப்பி புது புண்ணியங்கள், இப்படின்னே ஒரு சைக்கிளேவே போயிட்டு இருக்குமா லைஃப் டெத்துன்னு. அதுல இருந்து விட்டு வெளிவரத்துக்கு, அந்த சம்சாராட்சி துட்டி வரத்துக்கு இந்த நாமா தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றார். அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இது பல்லவி சொல்லுவார், நாம பரதே சாதன நாஹி ஜேது கரிசி அநீக காஹி. நாமா பரதே சாதன நாஹி அப்படின்றார். நாமா வந்துட்டா கஷ்டங்களே கிடையாதான், நீ நாமா சொல்லிட்டா கஷ்டங்களே கிடையாதான். ஜேது கரிசி ஆனீக காகி அப்படின்றார். கேட்கிறார் துக்காராம் வந்து நம்ம எல்லாரும் கேட்கிறார், அப்படி நாமா சொல்றதோட உனக்கு என்ன பெரிய வேலை. இத இன்னொரு விதமா நம்மளுக்கு வந்து சங்கரர் இன்னொரு இடத்துல கேட்டிருப்பார். சங்கரோட ஒரு ஃபேமஸ் ஒரு கிருத்தியில வந்து பஜகோவிந்தம் பஜகோவிந்தம்னு பாடுவார். அதுல வந்து சொல்லும் போது அவர் இதேதான் சொல்லுவார், நாமா தவிர மத்த எதுவுமே ஹெல்ப் பண்ணாது அப்படின்றத அங்க வந்து எப்படி சொல்லியிருப்பாருன்னா, அது சம்ப்ராப்தே சந்நிஹிதே காலே நஹி நஹி ரக்ஷதி டுக்ரச்சரரே. ஒரு பையன் டூ அண்ட் கிரிஞ்சு சப்தம் நம்ம படிப்போம், சான்ஸ்கிரிட் வரும்போது அதை படிப்போம். அதை படிச்சுட்டு இருக்கிற பையனை பார்த்து சொல்றாராம், இதெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணாது, நாமா மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும், பகவான் நாமாவை சொல்லிட்டு. இங்க அதே துக்காராம் நம்மளை கேட்கிறாராம், அப்படி நாமா சொல்லறது தவிர உன் வாழ்க்கையில அப்படி என்ன பெரிய வேலை இருக்கு. நாமா தான் எல்லா கஷ்டத்தையும் எடுத்துருதே, நாமா பரத்தே சாதனனாகி அப்படின்றார். அப்போ வந்துட்டு நீ நாமா சொல்லு அப்படின்றார். அதுக்கு அடுத்த சரணம் பார்க்கும்போது சொல்றாரு, ஐசா லாப பால்தா கட்டி விட்டல பாயி படே மிட்டி. ஐசா லாப பாந்தா கட்டி அப்படின்றார். இந்த லைஃப்ல நாமா தர அளவுக்கு புண்ணியங்கள் லாபங்கள், நாமா தர அளவுக்கு நல்லது வேற எதுவுமே தராது அப்படின்றார். இந்த அளவுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் நம்ம இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம பார்க்கும்போது 8% தான் 7% தான் பேசுவோம். பைசா ரிட்டர்ன்ஸை தாண்டி லைஃபுக்கான ரிட்டர்ன்ஸ், நம்ம பண்ற காரியத்துக்கான நம்மளுக்கு வர நன்மைகள் வந்து வேற யாரும் தரமாட்டாலாம், வேற சொந்தக்காராலும் தரமாட்டாலாம். அப்படி அந்த நாமாவை சேர்த்துக்கோ, நாமாவை வாழ்க்கையில சேர்த்துட்டேன்னா பைசா லாப பாந்தா கட்டி அப்படின்ற. விட்டலப்பாயி படே மிட்டி. விட்டலன் காலை புடிச்சுக்கோ, விட்டலனை அப்படியே வந்து சேர்த்துக்கோ. விட்டலன் காலை புடிச்சுன்னு நீ போயிட்டேன்னா உனக்கு அதோட பெருசா ஒண்ணுமே கிடையாது அப்படின்ற. விட்டலப்பாய் படைமிட்டி, விட்டலன் பாதம் தான் இருக்கிறதுலே பெருசு, அதை நீ புடிச்சு நீ எம்ப்ரேஸ் பண்ணிட்டேன்னா போதும் அப்படின்றார். கடைசி சரணத்துல ஹாங்கரோ நீ சாங்கே துகா நாமகே தாரஹோ நகா. நம்ம வாரக்கரி யாத்ரா சொன்னோம். சோ துக்காராம் வந்து தேகுலேருந்து கிளம்பி பண்டரிபுரம்கான 250 கிலோமீட்டரும் இருக்கிறவா எல்லாரையும், ஜனங்கள் எல்லாரையும் சந்தா தெருவா போயிட்டு ஹாங்கரோனி சாங்கே துக்கா, எல்லாரும் வாங்கோ நாமா சொல்லுங்க, எல்லாரும் வாங்கோ நாமா சொல்லுங்கன்ட்டு ஒரு ஆளா இல்ல ஒரு கும்பலா அந்த சங்கத்திலேருந்து பண்டரிபுரத்துல இருந்து கிளம்பின, தேகுல இருந்து கிளம்பினவர் பண்டரிபுரம் வரும்போது அவ்வளோ பெரிய கும்பலா இருக்குமா, அத்தனை சந்துக்கள். ஏன்னா துக்காராம பொறுத்த வரைக்கும் நாமா ஒருத்தர் வந்து விட்டலன்னு சொன்னாலே அவன் சந்து, அப்படிப்பட்ட அத்தனை சந்துக்களையும் கூட்டிட்டு வருவாராம். அங்க ஒரு சின்ன குரூப்பா கிளம்பி பண்டரிபுரம் வரும்போது வாரக்கரி யாத்ரா அப்படின்ட்டு இன்னைக்கும் இத்தனை வருஷம் கழிச்சு துக்காராம் பரம்பரையும் பண்ணிட்டு இருக்கா வாரக்கரி யாத்ரா. நீங்க போனேன்னா தெரியும், உங்களால ஒரு வண்டியே ஊருக்குள்ள போக முடியாது, பண்டரிபுரத்துக்கு அந்த சரௌண்டிங்ஸே போக முடியாது, அத்தனை பக்தா வந்து சேர்ந்துருவாளாம். இவா எல்லாம் சொல்ற நாமாவை. அப்படிப்பட்டவர் சொல்றார், நாம கேதா ரஹோ நஹா. அதாவது வந்து நாமா சொல்றத விட்டுறாத, சொல்லிட்டே வா சொல்லிட்டே வா சொல்லிட்டே வான்னு
அந்த நாமாக்கள் கூட நீங்க இன்னைக்கு லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் பண்றா வாரக்கரி யாத்திராக. ரொம்ப சிம்பிளா ஒரே நட ஒரே நாமா விட்டல 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 விட்டலன்னு சொல்லிட்டு வருவா. அதை கேட்டா நம்மளுக்கே தெரியாம நம்ம உடம்புல ஒரு எனர்ஜி வந்து இவா கூட சேர்ந்து அப்படி துக்காராம் வந்து சேர்த்த நிறைய சந்துக்கள் இன்னைக்கு தேவூல ஆரம்பிச்சு பண்டரிபூர்ல ஆரம்பிச்சு உலகெங்கிலும் இருக்கா. அத்தனை பேருக்கு நாமாவை கொண்டு வந்து சேர்த்து இவரோட கடைசி லைஃப் எண்டிங் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம். இது வரைக்கும் ஒரு சால்வே பண்ணாத மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிக்கலாமே. இந்த வாரக்கரி யாத்ரா வந்து பண்டரிபுரம் சேர்ந்து பண்டரிபுரம் கஷேத்திரத்துல பாண்டுரங்கன் முன்னாடி விட்டல 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 நாமா சொல்லிட்டு இருக்கும் போது அவர் மறைஞ்சிட்டாராம். ஒரு கருடன் மட்டும்தான் பார்த்திருக்கா. அதுல இருந்து என்ன சொல்வா அப்படின்னு பார்த்தேன்னா, பாண்டுரங்கனே அவனோட வாகனமான, அதாவது பாண்டுரங்கனும் கிருஷ்ணர் விஷ்ணு தானே, அவனோட வாகனமான கருடன் அனுப்பி துக்காராம தன் திருவடிக்கு கொண்டு போயிட்டார். என் கூடையே வந்துரும் அப்படின்னு என் கூடையே கூட்டி வச்சுட்டார் பாண்டுரங்கன் அப்படின்னு சொல்லி அவரு, ஏன்னா துக்காராம காணோம், கண்ணுக்கு எதிர கருடன் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு கருடன் அவரை தூக்கிண்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லி பாண்டுரங்கன் கருடனை அமைச்சு தன் வாகனத்தை அமைச்சு கூட்டிட்டு போனார் அப்படின்றதுதான் துக்காராமோட சரித்திரம். அப்படி அந்த பாண்டுரங்கன் சொன்னது இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும் போது இதுதான் ஆஷாட கார்த்திகை மாசம். இப்பதான் வாரக்கரி யாத்ரா நடக்குது. ஜூலை 17ஆம் தேதி ஆஷாட ஏகாதசி, ரொம்ப முக்கியமான நாள். இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு தான் பண்டரிபுரம் வந்து சேருவாராம் துக்காராமும் அவ சந்துக்களும். அந்த பண்டரிபுரத்துல ஒரே நாமா விட்டலன் நாமா மட்டும் மொத்த பண்டரிபுரம்க்கு கேட்குமா. மைக்கு கிடையாது, இது கிடையாது, எதுவுமே கிடையாது, அத்தனை பக்தா பாடுறதும். இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பிராப்தமா எடுத்துட்டு நம்மளால முடிஞ்சது 108 1008 ஏதோ விட்டலன் நாமா சொல்லுவோம். நாமாவை சேர்த்துப்போம். நாமாவை நம்மளும் சேர்த்துட்டு 4 பேருக்கும் கொடுப்போம். அடுத்த எபிசோட் இத்தி வாட்சால வேற ஒரு வாகையை கராட்டுப்போம். போலா புண்டலீகா வரதே ஹரி விட்டல.